10 வயது சிறுவன் சாலையில் தனியே நடந்து சென்றதால் அவரது தாய் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையை கவனிப்பதில் அவர் அஜாக்கிரதையாக செயல்பட்டதற்காக ஓராண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இதனால் இந்த விவகாரம் அமெரிக்காவில் பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. இந்தியாவில் நிலவரம் என்ன? குழந்தை உரிமைகள் செயற்பாட்டாளருடன் எனது கலந்துரையாடல் இது. You are under arrest. 4 குழந்தைகளின் தாயான பிரிட்னி பேட்டர்சனின் வீட்டிற்கு வந்த போலீசார் திடீரென அவரை கைது செய்ய போவதாக கூறிய போது காரணம் புரியாமல் அவர் அதிர்ச்சி அடைந்தார். இதைத் தொடர்ந்து அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட பொறுப்பற்ற நடத்தையின் காரணமாக கைது செய்வதாக கூறி அவரது கைகளில் விலங்கை மாட்டி போலீசார் இழுத்துச் சென்றனர். அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் மினரல் பிளஃப் நகரத்தில் வசிக்கும் பிரிட்னி பேட்டர்சனுக்கு 16, 14, 12 மற்றும் 10 வயதில் 4 குழந்தைகள் உள்ளனர். கணவர் வேறு மாகாணத்தில் பணியாற்றி வருவதால் அவர் மட்டுமே 4 குழந்தைகளையும் தனியாக கவனித்து வருகிறார். இந்த நிலையில் பிரிட்னி பேட்டர்சனின் 10 வயது இளைய மகன் சோரன் வீட்டின் அருகில் உள்ள மினரல் பிளஃப் நெடுஞ்சாலையில் தனியாக நடந்து செல்வதை பார்த்த யாரோ ஒருவர் இது குறித்து அவசர உதவி எண்ணான 911க்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சிறுவன் சோரனை மீட்ட காவல்துறை அதிகாரிகள் இது குறித்து தாய் பிரிட்னியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினர். தனது மூத்த மகனை மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருப்பதாக கூறிய அவர் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன் தனது இளைய மகன் சோரன் அவனது அறையில் தான் இருந்ததாக கூறினார். மேலும் சோரன் தனிமையை அதிகம் விரும்பும் சுபாவம் கொண்டவன் என்றும் அடிக்கடி வீட்டருகில் இருக்கும் காட்டுப்பகுதிக்கு சென்று விளையாடுவது, மரத்தின் மீது ஏறிக்கொள்வது, கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொள்வது என ஏராளமான சுட்டித்தனங்களை செய்வான் என்றும் போலீசாரிடம் விளக்கினார். இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்த போலீசார் மகனை கவனிப்பதில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கிறீர்கள் என்றும் இனிமேல் மகனின் தொலைபேசியில் GPS டிராக்கரை பொருத்தி கண்காணிப்பேன் என உறுதியளித்தால் மட்டுமே கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்கலாம் எனவும் யோசனை கூறினர். ஆனால் GPS டிராக்கரை பொருத்துவது தனது மகனின் சுதந்திரத்தை பாதிக்கும் என்பதால் போலீசாரின் கோரிக்கையை அவர் ஏற்க மறுத்துவிட்டார். இதையடுத்து சிறுவன் சோரனை அவனது தாத்தாவிடம் ஒப்படைத்த போலீசார் பிரிட்னியின் வீட்டிற்கே சென்று அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜார்ஜியா மாகாணத்தின் பொறுப்பற்ற நடத்தை சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் பின்னர் $500 பிணை தொகையுடன் ஜாமீனில் விடுவித்தனர். இருந்தபோதும் இந்த வழக்கில் பிரிட்னிக்கு ஓராண்டு வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்பதால் இந்த விவகாரம் அமெரிக்காவில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. குழந்தையை சரிவர கவனிக்கவில்லை என்ற காவல்துறையின் குற்றச்சாட்டை மறுக்கும் பிரிட்னி பேட்டர்சன் கடந்த 16 ஆண்டுகளில் பெரும்பாலான நேரத்தை தனது 4 குழந்தைகளுக்காகவே அர்ப்பணித்திருப்பதாகவும் வேலை, பொழுதுபோக்கு, நண்பர்களின் விருந்து நிகழ்ச்சி என அனைத்தையும் தியாகம் செய்திருப்பதாகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கண்ணீர் மல்க வாதிட்டார். இத்தனை செய்தும் மோசமான தாய் என்று தனக்கு போலீசார் அவப்பெயரை சுமத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னையை சேர்ந்த குழந்தை உரிமைகள் செயற்பாட்டாளர் ஆண்ட்ரூ சேசுராஜிடம் பேசினோம். பேரண்ட்ஸோட பொறுப்பற்ற நடத்தை, அலட்சியம், கவனக்குறைவு இதெல்லாம் நம்ம நாட்டு சட்டத்திலையும் இடம்பெற்றிருக்கா? கண்டிப்பா இருக்கு. இளம் சிறார் நீதி சட்டம் 2015, ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் 2015 ஆக்ட்ல இது இருக்குது. ஏன்னாக்கா செக்ஷன் 75ல 80 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா குழந்தைகளை கவனிக்காமல் இருப்பது, பொறுப்பற்ற தன்மையில் விட்டு விடுவது அல்லது குழந்தைகள் மீது வன்முறையை நிகழ்த்துவது, இது யாரா இருந்தாலும், அது ஆசிரியர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. பெற்றோரோட கவனக்குறைவால ஒரு குழந்தை இருந்தா அது போன்ற வழக்குகள் பதியப்படுதா? இதுல தண்டனை விகிதம் எப்படி இருக்கு? இந்தியா மாதிரியான நாடுகள்ல இன்னைக்கும் சாலையில வாழக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறாங்க, வீடே இல்லாம இருக்கிறாங்க, சாலையோரத்து. அப்படி இருக்கும் பொழுது இங்க பல இடங்கள்ல பாதுகாப்பற்ற வீடுகளே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாம பெற்றோரை தண்டிப்பது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்கிறதுனாலதான் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வழக்குகள் பெரிதாக பதிவு செய்யப்படவில்லை. எத்தனை வயசுக்கு மேல ஒரு குழந்தையை தனியா விடுறத நம் நாட்டு சட்டம் அனுமதிக்குது? அடல்ட் அப்படின்றது 18 வயது நிறைவடைந்த பிறகு. இதுதான் நம்ம எப்பயுமே நம்ம இந்தியால மட்டும் கிடையாது, ஐநா குழந்தை உரிமை மீதான உடன்படிக்கை, UN கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு. கிராமப்புறங்கள்ல கிணறு, ஆறு, ஏரி, குளங்கள்ல குளிக்க போறப்போ தினமும் ஏராளமான சிறுவர் சிறுமிகள் உயிரிழக்கிறாங்க. இதெல்லாம் பெற்றோரோட அஜாக்கிரதைன்னு எடுத்துக்கலாமா? யாருடைய பொறுப்பில் குழந்தை இருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய கடமையை செய்ய தவறினால் அவர்களுக்கு தண்டனை இருக்குது சட்டத்துல. ஆனால் நம்முடைய சமூக பொருளாதார சூழல் இன்னும் தண்டிக்கிற அளவுக்கு போயிடல, தண்டிக்கிற அளவுக்கு நம்ம தயாராகல இன்னும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது போன்ற ஒரு தாயை போலீசார் கைது செய்வதா என சமூக வலைதளங்களில் கொதித்தெழும் அமெரிக்கர்கள் பெற்றோர் உரிமை பெரிதா, சட்டம் பெரியதா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் அப்பாவி பெற்றோரை சிறையில் தள்ளும் ஜார்ஜியா மாகாணத்தின் பொறுப்பற்ற நடத்தை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.